வணக்கம் மக்களே, சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் என்றே சொல்லியாக வேண்டும். அதாவது எடப்பாடியினுடைய சுற்றுப்பயணம் ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளம் கதை முடிந்தது என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய புதிய நிர்வாகிகள் அறிமுக விழா கூட்டம் தஞ்சாவூர்ல இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் கலந்து கொண்டு சிறப்பு உரையை ஆற்றியிருக்காரு. இதற்கு முன்பாக பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசிய ஜி கே வாசன், தமிழகத்தை உலுக்கிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்றால் அது சிவகங்கை மாவட்டம் மடப்புற கோவில் காவலாளி அஜித்குமார் மரணம்தான். காவல்துறையின் மனிதாபிமான அற்ற மற்றும் காட்டுமிராணித்தனமான செயல்பாடுகள் காரணமாக காவலாளி அஜித் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். எஃப்ஐஆர் கூட பதியாமல் ஒருவரை சந்தேகத்தின் பேரில் அடித்து துன்புறுத்தி கொலை செய்து மிகுந்த வேதனைக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இது வருத்தத்திற்குரியது ஒரு விஷயம். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடந்து கொண்டு இருந்தாலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை திருப்புவனம் காவலாளி மரணத்திலே ஏதோ அவிழ்க்க முடியாத முடிச்சு இருக்கிறது. அந்த முடிச்சியை போட்ட அதிகாரி யார் என்பது இன்று வரை கேள்விக்குறியாகவே இருக்கிறது. முழுமையான விசாரணை மூலம் முடிச்சு அவிழ்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜி கே வாசன் சொல்லியிருக்கிறார். இறந்த காவலாளி குடும்பத்திடம் மன்னிப்பு கேட்கலாம், பணம் கொடுக்கலாம், மனை கொடுக்கலாம், ஆறுதல் கூறலாம். ஆனால் உயிரை திரும்ப கொடுக்க முடியாது என்பதை அரசு உணர்ந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜி கே வாசன் சொல்லியிருக்கிறாரு. தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக தலைமையிலான கூட்டணி நம்பிக்கைக்கு உரிய கூட்டணியாக விளங்குகிறது. எடப்பாடி பழனிசாமி கூட்டணி தலைவராக இருக்கிறாரு. இதை மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவே உறுதிபட சொல்லிட்டாரு. நாங்கள் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அரசின் மீது இருக்கின்ற அதிருப்தியை மக்கள் வெளிப்படையாகவே பேசி தொடங்கி இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் எதிர்மறை வாக்கு தமிழகத்திலேயே நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போகிறது. நாளை முதல் கோவை மண்டலத்திலிருந்து தனது மக்கள் சந்திப்பு இயக்கத்தை அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்க உள்ள சூழல், அந்த பயணம் செல்லும் இடங்களில் எல்லாம் தமாக நிர்வாகிகள் தொண்டர்கள் வரவேற்பு அளிப்பார்கள். எடப்பாடி பழனிசாமியின் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஜி கே வாசன் சொல்லியிருக்கிறாரு. பாஜகவுடைய இந்தி மொழி திணிப்பாக எழும் குற்றச்சாட்டு குறித்து பேசிய அவர், இந்தி மொழியை மத்திய பாஜக அரசு ஒருபோதும் திணிப்பது இல்லை. பாஜக பொறுத்தவரை அவரவர் சார்ந்த தாய்மொழி தான் முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றார்கள். தாய்மொழி தான் முதல் மொழி என்பதில் அவர்களுக்கு மாற்று கருத்து என்பது கிடையாது. முதல் மொழி தாய்மொழி, இரண்டாவது மொழியாக இணைப்பு மொழி ஆங்கில மொழி, மூன்றாவது மொழி வேண்டுமா வேண்டாமா என்பது அவரவர் விருப்பம். மூன்றாவது மொழி கற்றுக்கொண்டால் நல்லது என்பது என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜி கே வாசன் சொல்லியிருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.